ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்டிவியா சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை சூப்பு தான் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது எப்படி காரம் இல்லாமல் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் ஸ்டமக்கில் எம்டி ஸ்டமக்கில் முருங்கைக்கீரை சூப் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு கருவேப்பிலை ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்குற அளவு அந்த ப்ரௌன் ஆகணும். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்குங்க. சிம்லேயே வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கினதுக்கப்புறமா கீரை அலசி வச்சுருக்க கீரையை எடுத்து அதில் போடணும். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கீரையில் இருக்க தண்ணியெலாம் நல்லா புழிஞ்சிடுங்க. புழிஞ்சிட்டு அதில் கீரையை சேர்த்துக்கோங்க. கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நாங்கள் 4 பேத்துக்கு செஞ்சனால அதில் 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ 2 பேர்னால் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இல்லை 3 பேர்னால் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ நாங்கள் 4 பேருன்றனால 1 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு தேவையான தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கிண்டி விட்டுட்டு அதை நல்லா ஒரு கொதி வந்தோடனே அதில் லைட்டாக பெப்பர் பொடி நான் போட்டுக்கிறேன். சளிக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைங்க தொண்டைக்காரவாக இருக்கலாம், பெப்பர் நீங்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் நல்லா விசில் வரட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறமா விசிலை இறக்கி விட்டு தூக்கி பார்த்தீங்கன்னா கம்ம நமக்கு முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிருக்கும். மார்னிங் டீ ஸ்டமக்கில் குடிச்சு பாருங்கள். தேங்க்யூ.